स्तोत्रम तत्पाद कमलाश्रियम श्रीशैलनाथनयम श्रीरामचरम कुरुंबजे சியப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கருணையினால் ஆழ்வார்கள் ஆச்சாரிய வைபவங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். துவக்கமாக குருபரம்பரை தியானம் குமுதவேல் நாச்சியார் அவர்கள் சாதிப்பார்கள். அஸ்மத் குருப்பியோ நமக, அஸ்மத் பரம குருப்பியோ நமக, அஸ்மத் சர்வ குருப்பியோ நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீ பராங்குசதாசாய நமக, ஸ்ரீமத் யாமுன முனையே நமக, ஸ்ரீராம மிஸ்ராய நமக, ஸ்ரீ புண்டரிகாஷாய நமக, ஸ்ரீமன் நாதமுனையே நமக, ஸ்ரீமதே சடகோபாய நமக, ஸ்ரீமதே விஸ்வக்சேனாய நமக, ஸ்ரீயை நமக, ஸ்ரீதராய நமக. ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கிருபையினால் ஆழ்வார்களுடைய வைபவங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த 2 நாட்களாக திருமங்கை ஆழ்வாருடைய வைபவத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருமங்கை ஆழ்வார் ஆழ்வார்களில் கடைசியாக வந்த ஆழ்வார். நாம் குருபரம்பரையில் சொல்லப்பட்ட 6000 படி 12000 படி குருபரம்பரை பிரபாவத்தில் சொல்லப்பட்ட வரிசை கிரமங்களில் ஆழ்வாருடைய வைபவங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருமங்கை ஆழ்வார் வைபவத்துக்கு பிறகு நம்ம ஆழ்வார் வைபவம், மதுரகவி ஆழ்வார் வைபவம், அப்படியே நம்ம ஆழ்வாருக்கு பிறகு நாதமுனி சுவாமிகள் தொடங்கி குருபரம்பரை தொடரும். குருபரம்பரை கிரமமாக அந்த பிரபாவங்கள் அமைந்திருக்கின்ற காரணத்தினால் வருஷ கிரமம் அப்படி அமைந்திருக்கிறது. கடைசியாக வந்த ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். குமுதவேல் நாச்சியாருக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கும் சிறப்பாக திருமணம் நடைபெற்றது. குமுதவேல் நாச்சியார் அவர்கள் நிபந்தனை விதித்தார்கள். தினமும் 1008 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ததி ஆராதனை பண்ணி அந்த ஸ்ரீ வைஷ்ணவருடைய சீபாதீர்த்தத்தை சுவீகரித்து அவருடைய சேஷத்துவ பிரசாதத்தை சுவீகரிக்க வேண்டும். இப்படி ஓராண்டு காலம் அனுஷ்டித்தால் உம்மை நான் பர்த்தாவாக அங்கீகரிப்பேன் என்று சொன்னார்கள். அதையும் திருமங்கை ஆழ்வார் ஏற்றுக்கொண்டு அந்த பிரகாரமே திருநறையூரில் சென்று பஞ்சசம்ஸ்காரம் பெற்று திருமங்கை மடத்தில் ததி ஆராதனை நடைபெற்றது. திருமங்கை மடம் திருமங்கை ஆழ்வார் ததி ஆராதனை செய்த இடம் அது. அப்படியாக நடந்து கொண்டிருக்கிற பொழுது திருமங்கை ஆழ்வார் தம்முடைய ஐஸ்வர்யம் அத்தனையும் ததி ஆராதனையில் செலவழித்தார்கள். தமக்கென்று எதுவுமே வைக்காமல் தம்முடைய சொந்த ஐஸ்வர்யம் என்ன உண்டோ அத்தனை ஐஸ்வர்யங்களையும் ததி ஆராதனை கைங்கரியத்துக்கு பயன்படுத்தினார்கள். அதற்கு பிறகு சோழ மன்னனுக்கு கட்ட வேண்டிய வரிப்பணத்தை எல்லாம் கைங்கரியத்துக்கு பயன்படுத்தினார்கள். இதை பார்த்த சிலருக்கு திருமங்கை ஆழ்வாரை புகழ வேண்டும், வாழ்த்த வேண்டும், வணங்க வேண்டும் என்கிற புத்தி நிறைய பேருக்கு வந்தது. ஆனாலும் கொஞ்சம் பேர்களுக்கு பொறாமையும் வந்தது. நேர சோழ மன்னனிடம் சென்று இப்படி நீலன்கிறவரை திருவாலி நாட்டுக்கு அதிபராக நியமித்தீங்களே, என்ன பிரயோஜனம்? அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய
கப்பத்தை எல்லாம் அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறார். எல்லா மக்களும் அவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இனி போர்க்காலங்களில் படையோடு வந்து அவர் உதவுவார் என்று எதிர்பார்க்க வேண்டாம். பெரிய அடியார் ஆயிட்டார், சாத்தியகுண சம்பன்னர் ஆயிட்டார். அதனால என்ன நோக்கத்தில் அவரை அரசராக்கினீர்களோ அது பலிக்கலை. உரிய கப்பமும் கட்டவில்லை, பரம அடியார் ஆயிட்டார் அவர். இனி உமக்கு உதவியாக போர்க்களங்களுக்கு வந்து யுத்தமெல்லாம் செய்ய மாட்டான். அவரால் உமக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் அவரை நீக்கிவிட்டு வேற யாராவது நியமியுங்கள் என்று இந்த காலத்திலே அப்படிப்பட்ட பொறாமை உள்ளவர்கள் இருந்திருக்கிறார்கள். உடனே மன்னர் விசாரித்தார், கப்பம் கட்டவில்லை. அதுக்குள் ஆள் அனுப்பினார். அவர்கள் வந்தார்கள். திருமங்கை ஆழ்வார் சமாதானமாகத்தான் பேசினார், சமாதானத்துக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. உடனே அவர்கள் திரும்பி வந்து இல்லாதும் பொல்லாதுமாக சோழமனிடம் சொன்னார்கள். சோழமன்னன் கோபம் கொண்டு தன்னுடைய தளபதி தலைமையில் பெரும் படையை அனுப்பினான். கடுமையான போர் நடந்தது. அதில் தளபதி கொல்லப்பட்டார். தளபதியுடைய மகன் கார்த்திகேயன்கிறவன் அவனும் போரிட்டான், தோற்றான். வந்த படைகள்லாம் அழிந்தது. அந்த படைத்தனுடைய மகனாய கார்த்திகேயன் மட்டும் தப்பித்து சென்று சோழமன்னனிடம் சென்று அறிவித்தார், சாமி எல்லா படைகளும் அழிந்து விட்டது, அழித்து விட்டார் என்று சொல்லவும் சோழமன்னனுக்கு கடுமையான கோபம் ஏற்பட்டது. நம்மிடம் சாதாரண வீரனாக வந்தார், அவரை கௌரவித்தோம், ஒரு சிறு படைத்தளபதி ஆக்கினோம், சேனாதிபதி ஆக்கினோம், திருவாலி நாட்டுக்கே ராஜாவாக்கினோம். கப்பம் கட்டலை, ஆனால் மறுதலையாக யுத்தத்துக்கு வந்திருக்கிறார். இவர் அடக்கிய திறனும் ஒடுக்கிய திறனும் சொல்லி சோழ மன்னன் பெரும் படையோடு புறப்பட்டார். அத்தோடு பாண்டிய மன்னனையும் படையோடு வர சொன்னார்கள். அப்போ சோழ நாட்டு படைகளும் பாண்டிய நாட்டு படைகளும் திரண்டு திருவாலி நாட்டை சுற்றி வந்து நிற்கிறது. திருமங்கை ஆழ்வாருக்கு தகவல் போயிடுச்சு. உடனே கம்பீரமாக தம்முடைய ஆடல்மாண்டு சொல்லக்கூடிய குதிரையில் புறப்பட்டார். அவருடைய மந்திரிகள்லாம் புறப்பட்டார்கள், சேனாதிபதி புறப்பட்டார்கள். யுத்தம் ஆச்சரியமாக நடந்தது. திருமங்கை ஆழ்வாருடைய வீரத்துக்கு முன்னால் பாண்டிய மன்னனோ சோழ மன்னனோ தாக்கு பிடிக்க முடியவில்லை. படைகளெல்லாம் செதறி ஓட ஆரம்பித்து விட்டன. திருமங்கை ஆழ்வாரிடம் சில விசேஷமான சில மந்திரிகள், நீர் மேல் நடப்பான், தண்ணியில் நடந்து போவான், தண்ணியில் ஓடவே செய்வான், நிழலில் ஒதுங்குவான். நிழலில் ஒதுங்கினாம்னா இவன் போகிறது தெரியாது. ஒரு ஆளுக்கு பின்னாலே போவான், அவன் நிழலில் போவான், அவன் நிழலுக்கு பின்னால் போனால் இவன் போகிறது தெரியாது, உருவம் மறைஞ்சுப்போம். நிழலில் ஒதுங்குவான். தோளா வழக்கன், வழக்குன்னு வந்தால் தோல்வியை சந்திக்காதவன். தாள் ஊதுவான். வீடுகளில் பூட்டுகளை திறக்கணும்னா சாவி தேவையில்லை, இந்த மந்திரி விட்டால் போதும், ஊதுனா போதும், பூட்டு திறக்கும். சாயை பிடிப்பான், நிழலை பிடிச்சே இழுத்து வந்துடுவான், ஆற்றல் மிக்கவன். இந்த மாதிரி அபூர்வமான மந்திரிகள். இந்த சாயை பிடிப்பான் உள்ள போய் சோழ மன்னனையும் பாண்டிய மன்னனையும் நிழலை பிடிச்சே இழுத்து கொண்டாட்டாங்க. திருமங்கை மன்னன் கொண்டு முன்ன கொண்டு போயிட்டாங்க. படைகள் ஓடியாச்சுது. பாண்டிய மன்னனும் சோழ மன்னனும் திருமங்கை மன்னன் முன்னால் வந்து நிற்கிறார்கள். பரிதாபமாக நிற்கிறார்கள், தோற்று நிற்கிறார்கள். நிலவரத்தை பார்த்தான் சோழ மன்னன். எப்படியாவது இங்கிருந்து சாதுரியமாக தப்பினால்தான் நல்லது.
இல்லாவிட்டால் நம்முடைய உயிருக்கு ஆபத்து. ஆலி நாட்டுக்கு அரசரே சோழமன்னன் சொல்றான், நீ வீரவான், பராக்கிரமிக்கவர், அதனால்தான் உம்மை இந்த பகுதிக்கு ராஜா ஆக்கினேன். ஒரு சிறந்த வீரரை ராஜாவாக்கின பெருமை எனக்கு உண்டு. உம்மில நான் என்ன எதிர்பார்க்கிறேன்? கப்பம் எதிர்பார்க்கிறேன், அவ்வளவுதானே. அதை நீர் தந்தால் எப்பொழுதும் நீடிக்கலாமே. பரவாயில்லை, உம்முடைய வீரத்தை மெச்சினேன். நீர் கப்பம் கெட்டாவிட்டாலும் பரவாயில்லை, உம்முடைய வீரத்துக்காக வேண்டி நான் விட்டு விட்டேன் என்று சாதுரியமாக பேசினார். திருமங்கை ஆழ்வார் நம்பிட்டார், சமாதானம் ஆயிட்டாங்க. சரின்னு சொல்லி சோழ மன்னனையும் பாண்டிய மன்னனையும் திருப்பி போக அனுமதிச்சிட்டார். சோழ மன்னன் தன்னுடைய தலைநகரத்துக்கு வந்தான். தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை. ஏன்? நம்ம சக்கரவர்த்தி ஒரு சாதாரண குறுநில மன்னன் திருமங்கை ஆழ்வார். அவங்கிட்ட நம்முடைய பெரும் படைகள் தோத்து ஓடி இருக்குது. நாம உயிர் பிழைத்தால் போதும் என்று சொல்லி சாதுரியமாக பேசி தப்பிச்சு வந்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய கேவலம் என்று சோழ மன்னனுக்கு நிம்மதி இல்லை, தவிக்கிறான். மறுநாள் ராஜ தர்பார் மண்டபத்துக்கு சோழ மன்னன் போனான். மந்திரிகள் எல்லாம் பார்க்கிறாங்க, சோழ மன்னனுடைய முகத்தை பார்க்கிறாங்க. கலவரமா இருக்குது, நிம்மதி இல்லை. உடனே மந்திரிகள் கேட்டாங்க, மாமன்னா, உம்முடைய திருமுகத்தில் இப்படி ஒரு சோகத்தை பார்த்ததே இல்லை, என்ன காரணம்? மந்திரியாரே, காரணம் உமக்கு தெரியவில்லையா? எவ்வளவு அவமானப்பட்டது திருவாலி நாட்டின் மீது படையெடுத்து சென்று. எந்த திசை சென்றாலும் வெற்றியோடு தான் வந்திருக்கிறோம். தோல்வி என்பது நம்முடைய சரித்திரத்தில் கிடையாது. ஆனால் திருவாலி நாட்டில் திருமங்கை ஆழ்வாரிடம் தோத்து விட்டோம். தோத்து கூட வெற்றி தோல்வி வீரனுக்கு அழகு. அவரிடம் உயிர் தப்பித்து வந்ததே ஆச்சரியமா இருக்கிறது. ஏமாற்றி நாடகமாடித்தான் வந்தோம். அதான் எனக்கு கவலை. எப்படியாவது அந்த நீலனை தோற்கடிக்கணும், கைது செய்யணும். அப்படின்னா தான் என்னுடைய கோபம் தனியும் என்று மன்னன் சொல்ல, உடனே அமைச்சர்கள் சொன்னார்கள், அரசே, தந்திரத்தினால்தான் நாம் வெற்றி பெறலாம், போர் மூலம் வேண்டாம். நம்முடைய படை வீரர்கள் நிறைய பேர்களை அடியார்கள் ரூபத்தில் திருமங்கை மடத்துக்கு அனுப்புவோம். அவர்கள் திருமங்கை ஆழ்வார் சொன்ன பிரகாரம் வேலைகள் செய்து கொண்டிருக்கட்டும். அந்த ததியான கைங்கரியங்கள் முழுக்க ஈடுபடட்டும். நம்முடைய ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கு கூடி விடுவார்கள். ஒரு நாள் தக்க தருணத்தை பார்த்து திடீரென்று எதிர்பாராத விதமாக நம்முடைய ஆட்களையும் தயாராக வைத்து, அங்க உள்ள இருக்கிற ஆட்களையும் தயாராக வைத்திருந்து பெரும் படையோடு போய் அவரை கைது பண்ணிவிடலாம் என்று யோசனை சொன்னார்கள். சரி, ராஜதந்திரம் அதுவும் அரசர்களுக்கு உரித்தானதான். அதே மாதிரி சிறந்த வீரர்கள் எல்லாம் அடியார்கள் போல வேஷம் தரிக்க செய்து திருமங்கை ஆழ்வாருக்கு அடியாட்களாக இட்ட வேலை செய்கின்றவர்களாக சோழ மன்னன் நிறையவர்கள் அனுப்பி வைத்தான்.
இவர்கள் திருமங்கை ஆழ்வார் சொல்ற வேலைகளை எல்லாம் செம்மையாக செய்து கொண்டு நல்ல பேரையும் பெற்றாச்சு. நம்பிக்கையை பெற்றுட்டாங்க. இப்போ திருமங்கை ஆழ்வார் எங்கே செல்வார் இருந்தாலும் இவங்கள தான் கூட்டு போறாரு. இவங்க நம்பிக்கை. ஆனால் இவங்க பூரா சோழமனுடைய ஆட்கள் நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க. முழுமையாக நம்பி இவர்கள் நம்பிக்கொண்டு அவர் இருக்கிறார் திருமங்கை ஆழ்வார். அதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். திடீரென்று ஒரு நாள் படையில் வரட்டும், எப்போ வந்தாலும் திருமங்கை ஆழ்வாரை நாம் கைது பண்ணிடலாம், நாங்கள் அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு தகவல் சொல்லிவிட்டாங்க. அதே மாதிரி எதிர்பாராத விதமாக திருமங்கை ஆழ்வாருக்கு எந்த தகவலும் இல்லை. காரணம், இவங்க தானே இருக்கிறாங்க. திடீர்னு படையோடு வந்துட்டாங்க, சுற்றி வளைச்சிட்டாங்க. ஆனாலும் வீரத்தில் தாழ்ந்தவர் இல்லை, இளைச்சவர் இல்லை, ஏமாத்திட்டாங்க. அடியார்கள் வேஷம் போட்டு ஏமாத்திட்டாங்க. அழிச்சிருவாரு, ஆனாலும் அடியாருடைய கோலத்தில் நிற்கிறாங்க. எல்லாம் திருமணம் போட்டு நிற்கிறாங்க. தனக்கு துரோகம்தான் பண்ணாங்க, ஆனாலும் திருமணோடு நிற்கிறாங்களே, அவங்களை எப்படி நாம் அழிப்பது என்று வேஷமிட்டு வந்திருந்தாலும் அடியார்களுக்கு கட்டுப்பட்டு நிற்பதுதான் நம்முடைய சொருபம் என்று அதை கட்டுப்பட்டார். உடனே சோழ மன்னன் வந்துட்டான். நீர் வீரவான், சம்மதிக்கிறேன், உம்மிடம் எதுவும் எதிர்பார்க்கவில்லை, கப்பத்தைத்தான் எதிர்பார்க்கிறோம். நீர் தந்து விட்டால் ராஜாவாக இருக்கலாம், எப்பனாலும் நீர் கொடும், அதுவரை எங்களுடைய பாதுகாப்பில் நீங்கள் இருப்பீர்கள் என்று அங்கு இருந்த மற்ற படைத்தளபதி கையில் திருமங்கை ஒப்படைச்சிட்டு மற்ற ஆட்களை நிப்பாட்டிட்டு சோழ மன்னன் வந்துட்டான். திருமங்கை ஆழ்வாரை கொண்டு போய் திருநறையூர் கோயிலில், இன்னைக்கு திருமங்கை ஆழ்வார் சன்னதி இருக்குது, அந்த சன்னதியில் தான் இவரை கைது பண்ணி வச்சிருந்தாங்க. திருநறையூர் கோயிலில் உள்ள நுழைஞ்ச உடனே, கோபுரவாசல் தாண்டின உடனே கொடிமரம் பழிப்பிடம், அதுக்கு வடபக்கம் ஆபீஸ் இருக்கும். அந்த ஆபீஸை ஒட்டினால இருக்கும் திருமங்கை ஆழ்வார் சன்னதி. அந்த சன்னதியில் தான் திருமங்கை ஆழ்வாரை இவர்கள் கைது பண்ணி உள்ளே வைத்திருந்தது. திருமங்கை ஆழ்வாருக்கு கவலையெல்லாம் என்னன்னா, இவன் நம்மளை கவல் பண்ணி நம்மளை ஏமாற்றி பிடிச்சி உள்ள வச்சுட்டாங்கங்கிற கவலையை விட ததியாராதனை என்ன ஆகுமோ, ததியாராதனைக்கு பங்கு வந்துடக்கூடாது. ஆனாலும் குமுதவள்ளி நாச்சியார் இருக்கிறார்கள், ததியாராதனைக்கு பங்கு வராது. குமுதவள்ளி நாச்சியார் இருந்து ததியாரனை பூர்த்தியாக செய்வார். மற்ற நம்முடைய மந்திரிமார்களாக இருக்கிறார்கள், விடமாட்டார்கள் என்று அந்த கவலை தான் திருமங்கை ஆழ்வாருக்கு ஓடிச்சே தவிர தாம் இங்கே இருக்கிறோமே அப்படிங்கிற கவலை வரல. ராத்திரி ஆயிட்டுது, இது ஒன்றுமே சாப்பிடல, பசி இருந்தா தானே. வெகு நேரம் ஆயிட்டுது. அங்கே படை வீரர்கள், சோழ மன்னர் வீரர்கள் அங்கங்கே இருக்கிறாங்க, கோயிலுக்குள்ள இருக்கிறாங்க. இந்த அறையில் தான் இருக்கிறாங்க. உடனே திருநறையூர் மஞ்சளவள்ளி தாயார் அங்கே இருக்கக்கூடிய சீனிவாச பெருமானிடம், எம்பெருமானே, நம்முடைய அந்தரங்கமான அடியார், நமக்கு அந்தரங்க கைங்கரியம் செய்த அடியார் பசியோடு நம் வீட்டிலே பசியோடு உட்கார்ந்திருக்கிறார். நீர் பார்க்கலையா?
அவர் வந்ததிலிருந்து எனக்கு நான் பரிதவித்துக் கொண்டிருக்கிறேன். உடனே என்ன செய்யணும்? அவருக்கு முதலாவது நாம் பசி ஆத்தம். உடனே பெருமாளும் வஞ்சிலவழி தாயாருமாக மடப்பள்ளிக்குள்ள போய் தாயாரே தழுக பண்றாங்க. பெருமாள் பக்கத்திலிருந்து திருத்தி கொடுக்கிறாரு, காய்கறி திருத்தி கொடுக்கிறார். திருமங்கை ஆழ்வார்க்க வேண்டி அலங்கார பிரசாதம் நீலாதேவி தாயாரே நின்று பண்றாங்க. பெருமாள் பக்கத்துல ஆளுக்கு ஒரு பக்கமா, சாமி நீர் அதை பார்த்துக்கணும், நான் இதை பார்த்துக்கிட்டேன், நீர் அடுப்பு பார்த்துக்கணும், நான் குழம்பு பார்த்துக்கிட்டேன். ரெண்டு பேரும் சேர்ந்து தழுக பண்றாங்க. திருக்கணமுது வச்சாச்சா? வச்சுட்டேன். தயாரிச்சு பாலமுது, ராத்திரி பாலமுது வேணுமே, பாலமுது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பெருமாளும் பிராட்டியுமாக திருமங்கையாழ்வார் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் கவலை இந்த கவலை இல்லை, அங்க ததியாராதனை நடக்கும். சுவாமி வந்திருக்கவங்க யாருன்னே பார்க்கலவது, பிரசாதப்படும் சாமி, ஒரு கவலைப்பட வேண்டாம், உங்க காரியமெல்லாம் சிறப்பாக நடக்கும். நீர் துவங்கின காரியம் நிற்குமா, தடப்படுமா? குமதொழில் நாச்சார் நிறுத்துவாங்களா? நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி பெருமாளும் பிராட்டியும் பக்கத்தில் திருமங்கையாளர் சாப்பிட வச்சு பார்த்து விட்டு, சாமி அந்த கூட்டை சாப்பிடும், இதை சாப்பிடும், திருக்கணம் சாப்பிடும் சாமி, குடையும் சாப்பிடும் சாமி. கையை வெளியே போய் சோதிக்க வேண்டாம், இந்த பாத்திரத்திலே கையை சாதியும், இந்த பாத்திரத்திலே கை சோதியும் சொல்லி பெருமாள் பாத்திரத்தை நீட்ட, தாயார் தீர்த்தம் வார்க்க, பெருமாள் பாத்திரம் தாங்க, பிராட்டி தீர்த்தம் வார்க்க திருமங்கையாழ்வார் கை சுதி சாப்பிட்டார். பெருமாள் தான் மேல போட்டிருந்த உத்திரித்தை கொடுத்து, ஆழ்வாரே கையை தொடச்சு விடும், தாரம் வாயை தொடச்சு விடும். சர்வேஸ்வரனுடைய மேல் உத்திரியத்தை வாங்கி கையை வாங்கி துடைக்கிறார். அந்தால பிராட்டி, கவலைப்படாத ஆழ்வாரே, ஏன் கவலைப்படுத்த நீர் அப்படின்ட்டு பாலமுது, தாயாரே விசேஷமாக காய்ச்சின பாலமுது தாரம், இதை சாப்பிட்டு கொஞ்சம் படும், நிம்மதியா படும், நமக்கு ஒன்றும் நடக்காது. வஞ்சிலவள்ளி தாயார் கைனால திருமங்கையாழ்வார் பால் வாங்கி சாப்பிட்டார்.
படுத்துக்கிடும். கவலையே படாதீங்க, உங்க காரியம் பூரா வெற்றி தான், நாங்கள் எதுக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி படுக்க வச்சு 2 பேரும் போயிட்டாங்க. திருமங்கையாளர் படுத்தார். லேசா கண் அசந்தது. காஞ்சி வரராஜ பெருமாள் பேரருளாளன் அவர் கனவுல வந்தார். ஆழ்வாரே, கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், எம்மிடத்திற்கு வாரும், உமக்கு வேண்டிய நிதியை நாம் தருகிறோம். இவர் கனவுல, சுவாமி நீர் யார் சுவாமி? காஞ்சி வரதராஜ பெருமாள் வேகவதி ஆற்றாங்கரையில் இந்த இடத்தில் ராஜத்திரவியம் புதையல் வேண்டிய திரவியத்தை எடுத்து மன்னருக்கு ஒப்படைத்துவிட்டு மீதி திரவியத்தை எடுத்துக்கொண்டு வந்து உம்முடைய ததி ஆராதனையை நடத்தும், காலையிலே புறப்படும் அப்படின்னார். திருமங்கையாளர் எந்திரிச்சிட்டார். எந்திரிச்ச பிறகுதான் திருமங்கையாழ்வாருக்கு நினைவு வருது, தனக்கு பிரசாதம் கொடுத்தது யாரு? சாட்சாத் எம்பெருமானே. பக்கத்துல உட்கார்ந்து பரிமளிச்சது யாரு? தாயார். பாலமது கூட்டுறது யாரு? தாயார். கைய சோதிக்கிறதுக்கு திருத்தட்டு தாங்கினது சர்வேஸ்வரன். எம்பெருமானே, எம்பெருமானே, நீர் வந்தது நான் தெரியாம போச்சு. தலை விடிஞ்சது. அங்க இருந்த மந்திரிகள் சோழ தேச ராஜாவுடைய ஆட்களை பார்த்தார். உங்களுக்கு செய்ய வேண்டிய தர வேண்டிய கப்பங்களை தருகிறோம், காஞ்சிபுரத்தில் நாம் பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம், காஞ்சிபுரம் சென்றால் எடுத்து தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அங்கிருந்து மந்திரிகள் ராஜாவுக்கு தகவல் சொன்னாங்க. காஞ்சிபுரத்துக்கு போனால் அவர் நமக்கு தர வேண்டிய திரவியங்களை தருவதாக சொல்லியிருக்கான், பாதுகாப்போடு அழைத்து செல்லுங்கள்னு அவன் உத்தரவிட்டான். உடனே பாதுகாப்போடு திருமங்கை ஆழ்வார் காஞ்சிபுரம் சென்றார். இரவு நேரம் போன நேரம் அங்க காஞ்சி வரதாஜ பெருமாள் மீண்டும் கனவில் வந்தார். திருமங்கை ஆழ்வாரே, எம்மிடத்துக்குத்தான் வந்து விட்டீரே, இனி ஏன் கவலைப்படுகிறீர்? நீர் கவலைப்படுவதற்குள்ள பிராப்தத்தில் நீர் கிடையாது. உம்மை நினைத்து நாங்கள் கவலைப்படுவோம், நீர் ஏன் கவலைப்படுகிறீர் என்று வேதவதி நதிக்கரையில் அந்த இடத்தை கனவுளை காட்டினார். இந்த இடத்தில் நீர் தோண்டும் என்று காட்ட, மறுநாள் விடிந்ததும் தீர்த்தமாடி திருமணி பண்ணிட்டு அதே மாதிரி வேகவதி ஆற்றாங்கரைக்கு சென்றார்கள். அவர் சொன்ன மாதிரியே அந்த அடையாளம் உள்ள இடத்துக்கு சென்று தோண்டும்படி சொன்னார்கள். தோண்டினார்கள். நிறைய திரவியங்கள். கூட வந்தவர்களே அசந்து போனார்கள். இவ்வளவு திரவியமா? உடனே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி எவ்வளவு உண்டோ அவ்வளத்தையும் கொடுத்தார்கள். கொடுத்துவிட்டு மீதியை ததியாராதனைக்கு வைத்தார்கள். ஆனால் மன்னனுடைய மந்திரிகளுக்கு பேராசை. எங்கள் கணக்கில் விடுபடுகிறது, காணாது,
இன்னும் எங்களுக்கு தர வேண்டும், எங்களுக்கு பாக்கி தர வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள். அந்த கொஞ்ச திரவியத்தை அபகரிக்க திட்டமிடுகிறார்கள். இவரை தரியாராதனைக்குன்னு சொல்லி இவர் நேர்ந்து வச்சிருக்கிறார். ராத்திரி ஆயிட்டு உடனே காலையில் நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டார். உடனே காஞ்சி வரதாஜபெருமானை நோக்கி, எம்பெருமானே, அவர்கள் இன்னும் திரவியம் வேணும் என்று திட்டமிட்டே கேட்கிறார்கள், என்ன செய்வது என்று பிரார்த்தனை பண்ணினார். வரதாஜபெருமாள் மீண்டும் கனவில் வந்தார். ஏன் கவலைப்படுகிறீர்கள்? அவர்கள் அழைத்துக் கொண்டு செல்லும் வேகவதி ஆற்று மணலை கூட்டும், அந்த மணலெல்லாம் நெல்லாக மாறும். எவ்வளவு பாக்கி நெல் சொல்கிறாரோ உம்முடைய மரக்காலில் அளந்து போடும், அல்ல அளந்து எடுக்க சொல்லும். வேற என்ன வேணும்? சரி சார், வாரும், உமக்கு செலுத்த வேண்டிய அத்தனை குத்தகையும் தருகிறேன் திருமங்கையாளர் சொன்னார். கூட வந்து ஆச்சரியம், இனி என்ன வச்சிருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு போனாங்க. இந்த மணலெல்லாம் கூட்டுங்கள் கட்டளையிட்டார். அம்பாரமாக கூட்டினாங்க. திருமங்கை ஆழ்வார் போய் மரக்கால் எடுத்து வச்சாரு. அவ்வளவு நெல் குவியலா மாறிச்சு. திருமங்கை ஆழ்வார் எந்திரிச்சார். உங்களுக்கு தர வேண்டிய தேவையான நெல்லுகளை அளந்து எடுத்துக்கொள்ளுங்கள், இனி பாக்கி என்று திரும்ப வரக்கூடாது. அப்படியே அதிர்ந்து போயிட்டாங்க. இவங்க கண்ணு முன்னால்தான் மணலை கூட்டுறாரு. மண்ணெல்லாம் நெல்லா மாறுது. இவர் சாமானியர் அல்ல. இவரிடம் நாம் விளையாடக்கூடாது, இவரிடம் பரிகாசம் செய்யக்கூடாது. பயந்துட்டாங்க. என்ன யோசனை பண்றீங்க? நேற்று கேட்டவன் அளந்து செல்லுங்கள். அப்படியே மண்ணெல்லாம் நெல்லா அளக்க வேண்டி இருக்குதுன்னு அளந்து மூளை ஏற்றிக்கிட்டாங்க. புறப்பட்டாங்க. நேர வந்து சோழமன்னனை பார்த்து நடந்ததெல்லாம் சொன்னாங்க. அரசே, திருவாலி நாட்டுக்கு அதிபதியாயிருக்கக்கூடிய திருமங்கை மன்னன் சாதாரணமான அல்ல. அவர் கைகாட்டிய இடத்தில் தோண்டுகிறோம் வைரம் வைடூரியம் நவரத்னங்கள் குமியுது. மணலை கூட்டுகிறோம், நெல்மணிகளாக மாறுகிறது. எந்த விதத்திலும் அவரை வெற்றி பெற முடியாது. அதனால அவரை நம்முடைய உற்ற துணைவராக வைத்துக் கொண்டால் என்றைக்கு இந்த சோழ சாம்ராஜ்யத்துக்கு பேரும் புகழும் இருக்கும். ஒருபோதும் திருமங்கை மன்னை பகைக்கக்கூடாது என்று மந்திரிகளும் எல்லாரும் சோழ மன்னன் சொன்னார்கள். உடனே அவரும் புரிஞ்சுக்கிட்டு கொண்டு வந்த திரவியங்கள், திருமங்கை ஆழ்வாரிடம் கொண்டு வந்த திரவியங்கள் எதையுமே நம்முடைய கஜனாவில் சேர்க்க வேண்டாம். எதையும் சேர்க்காதீர்கள். இங்கு இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கெல்லாம் திருமங்கை ஆழ்வாரின் கப்பமாக பெற்று வந்த திரவியங்கள் அத்தனையையும், இங்கு இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அத்தனை திரவியங்களையும் தானமாக பகுத்து வழங்கி விடுங்கள். அவர் அதைத்தானே செய்கிறாரு. திருமங்கை ஆழ்வார் அதைத்தானே செஞ்சாரு. அதே காரியத்தை சோழமன்னன் செஞ்சிட்டான். செய்துட்டு இங்கேருந்து மந்திரிகளை அனுப்புனான். உலையோடு போறாங்க. காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டாங்க.
திருவாலி நாட்டு அதிபருக்கு சோழ மன்னன் வணக்கம் தெரிவித்த விண்ணப்பம். தேவரீர், அடியேங்களுடைய அரண்மனையில் உம்முடைய பொன்னடி சாத்த வேண்டும். இங்கு எழுந்தருளி அடியேனையும் என் தேசத்து மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய வருகையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று சோழமன்னனே சிறுமுகம் எழுதி திருமங்கை ஆழ்வாருக்கு அனுப்பி வைக்க, திருமங்கை ஆழ்வாரும் அப்படியே வருகிற வழி சோழமனுடைய அரண்மனைக்கு பக்கத்தில் வருகிறான்னு தெரிஞ்ச உடனே மன்னனே போய் வரவேற்று உபசரித்து அவருடைய திருவடிகளில் இருந்து வணங்கி உயர்ந்த ஆசனத்தில் அவர் அமர வைத்து இவன் நின்று கொண்டே மரியாதை கொடுக்கிறார். ஏதோ நடந்து விட்டது, மனதில் கொள்ள வேண்டாம். நீர் என்றைக்கும் போல திருவாலி நாட்டுக்கு நீர்தான் ராஜா. இனி எந்த கப்பமும் நீர் கட்ட வேண்டாம். உன்னுடைய அபிமானம், அன்பு என்றைக்கும் இந்த சோழ மன்னனுக்கு வேணும் என்று பணிவாகம் தாழ்வாகம் பணிந்து அவரை வணங்கி உபசரித்து வழி அனுப்பினார். அங்கிருந்து திருமங்கை ஆழ்வார் திருவாலி திருநகரிக்கு போறார். அங்க வழக்கம் போல ததியா நடந்துகிட்டு இருக்குது. இப்போ காஞ்சிபுரத்தில் வேகவதி ஆற்றாங்கல் எடுத்த திரவியத்தோடு போனார். அதை வச்சு விமர்சையான ததியார் நடந்துகிட்டே இருக்குது. ஆனாலும் அந்த திரவியமெல்லாம் கரைஞ்சிட்டுது. அந்த திரவியமெல்லாம் கரைஞ்சிட்டுது. இனி என்ன செய்வது? இருக்கிறதெல்லாம் ததியான செழிச்சாச்சு. என்ன செய்ய யோசனை பண்ணாங்க. தங்களிடம் எந்த குமுதல் நாச்சியாரிடமோ தன்னிடமோ எந்த ஆபரணங்களோ அணிகலன்களோ எதுவுமே கிடையாது. பூராத்தையும் போட்டாச்சு. இனி என்ன செய்ய யோசனை பண்ணார்? ததி ஆராதனை செய்து திறனும் நிறுத்தக்கூடாது. சர்ம புருஷார்த்தம் அது. வழிப்பறி செய்தாவது கைங்கரியம் செய்யணும் முடிவு பண்ணார். வழிப்பறி களவு செய்தாவது கைங்கரியத்தை செய்யணும் தீர்மானம் பண்ணார். இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், திருமங்கை ஆழ்வார் களவு செய்கிறார், வழிப்பறி பண்ணுகிறார். எப்போ? தன்னுடைய சொத்து, தன்னுடைய ஆபரணங்கள், அணிகலங்கள் அத்தனையும் கைங்கரியத்தில் போட்டுவிட்டு களவுக்கு வருகிறார். தன்னுடைய சொத்தையோ தன்னுடைய பொருட்களையோ பாதுகாப்பா வச்சிட்டு களவாங்க வரல. கவனிக்க வேண்டிய விஷயம் இது. மன்னராக வந்தவர் ஐஸ்வர்யம், தம்மிடம் உள்ள எல்லா ஐஸ்வர்யத்தையும் ஒட்டுமொத்தமா ததியான விட்டாச்சு. ராஜானா எத்தனை வகையான ஆபரணங்கள், அணிகலன்கள் அத்தனையும் விட்டாச்சு. குமுதவேல் நாச்சியாருக்கு இவர் கொடுத்த ஆபரணங்கள், அணிகலன்கள் எல்லாம் ததி அனுப்பியாச்சு. இப்போ இவரிடம் ஒண்ணுமே கிடையாது. இனி இவர்களுக்கு அலங்காரம் அணிகலன்கள் அல்ல, திருமண் காப்பு தான். திருமண் காப்பு தான் அலங்காரம் திருமங்கை ஆழ்வாருக்கு. குமுதவேல் நாச்சியாருக்கு அதுதான். அனைத்தையும் ததி ஆராதனையில் விட்டு விட்டு வழிப்பறி பறிக்க செல்கிறார்கள். தன்னுடைய சொத்தை பாதுகாத்து வச்சுட்டு போல. இதுதான் புரிந்து கொள்ள வேண்டிய இடம். அவருடைய நாட்டில் தான். அப்படியே
இவருடைய மந்திரிகள் மூலமாக பறிக்கப்பட்ட வழிப்பறி பறிக்கப்பட்ட பொருட்கள். வழிப்பறி பண்ணிட்டார அந்த மக்கள் எப்படி சாப்பிடுவாங்க? கவலைப்படவே வேண்டாம். மங்கம் இடத்துக்கு வந்தா 3 நேரமும் அடியார்களுக்கு பிரசாதம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஆன பிறகு அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சேஷத்துவம் வர்றவர்களுக்கெல்லாம் ததியாராங்க. அங்க யாரும் உணவு பஞ்சமே கிடையாது. திரவியத்தை அபகரிச்சிட்டாரே, ஐயோ நம்ம சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போறோம்? ஒன்றும் செய்ய வேண்டாம். திரவியம் இருந்தால் வீட்டில் பொங்கி சாப்பிடணும். இனி பொங்கி சாப்பிட வேண்டாம். திருமங்கை ஆழ்வார் திருமங்கை மடத்துக்கு வந்தால் சாப்பாடு 3 நேரம் கிடைக்கி. அப்படி ஆயிட்டுது. அதோ சேஷத்துவம் கிடைக்குது, பாகத சேஷத்துவம் கிடைக்குது. கிடைக்குமா? இனி அந்த பகுதியில் வழிப்பறி பண்ணவும் இடம் இல்லை, எல்லாம் ஆயிப்போச்சு. ஒரு தடவை கவலையோடு திருமங்கை ஆழ்வாரும் மந்திரிகளுமாக யோசனையோட ஆடல்மா குதிரை மேல வந்துகிட்டு இருக்கிறார். அங்க ஒரு வீட்டில் ஒரு அம்மா, அவ பரம பாகவதை, உத்தமமான வைஷ்ணவ பெண்ணு, ஆச்சார பிரகாரம் இருக்கக்கூடிய திருமாளிகை. அவர் கணவர் வெள்ளித்தட்டில் தான் பிரசாதப்படுவார். அவர் பிரசாதப்பட்டுட்டார். அந்த வெளிச்சனமான பரம பாகவதை அந்த வைஷ்ணவ பெண் அந்த வெள்ளித்தட்டை வாசல் நின்று கழுவுனாங்க. திருமங்கையால் கண்ணில் பட்டது. உடனே தன்னுடைய மந்திரியில கண்ணால காட்டினார், ஏங்க பாரு. அவ்வளவுதான், அடுத்த நிமிஷம் மின்னலா போனாங்க. அந்த வெள்ளித்தட்டை பறிச்சுட்டு வந்துட்டாங்க. அந்த வெள்ளித்தட்டை பறிக்கவும் அந்த பெண்மணி திருவரங்கம் பெரிய கோயில் அப்படின்னா, திருவரங்கம் பெரிய கோயில்னு உடனே திருமங்கை ஆழ்வார் பயந்து நடுங்கிட்டார். நிறுத்துங்க, நில்லுங்க, என்ன சத்தம்? திருவரங்கம் பெரிய கோயில். திருவரங்கம் பெரிய கோயில்னு சொன்னா இந்த வீடு வைஷ்ணவ வீடு. என்ன காரியம் பண்ணிட்டோம்? தப்பு பண்ணிட்டோமே, ஒரு வைஷ்ணவர் வீட்டில் போய் தப்பு பண்ணிட்டோமே என்று பயந்து நடுங்கி கொண்டு போய் அந்த பாத்திரத்தை அந்த அம்மாட்ட ஒப்படைச்சிட்டு கும்பிட்டு வரார். பயம்னா என்னன்னே தெரியாது திருமங்கை ஆழ்வாருக்கு. ஆனா பாகவத அவச்சாரம்னா பயப்படுவார். அந்த பெண்மணி வீட்டில் அவ திருவரங்கம் பெரிய கோயில்னு சொன்ன உடனே நடுங்கிட்டாராம். குருபரம்பரையில் அப்படியே இருக்குது, பயந்துட்டார். பயம்னா என்னன்னே அறியாத திருமங்கை ஆழ்வார் பயந்து உடனே அந்த சமயத்திலே அந்த பொருளை கொடுத்துட சொல்லிட்டார். அப்படியே திருமணம் கொள்ளை தேவராஜபுரம் இன்னைக்கு நடக்கிற அந்த இடத்துக்கு பேர். அங்க ஒரு பெரிய அஸ்வத்த மரம். அந்த மரத்து எல்லாரும் கவலையோடு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எங்க போவது? எங்க போனா திரவியம் கிடைக்கும் அப்படின்னு கவலையோடு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது வயலாளி மணவாளன் அமிர்தக்கடவள்ளி தாயார், அமிர்தக்கடவள்ளி தாயார் யோக நரசிம்மர், 5 நரசிம்மர், உக்கர நரசிம்மர், வீர நரசிம்மர், ஹிரண்ய நரசிம்மர், யோக நரசிம்மர், லட்சுமி நரசிம்மர். திருமங்கை ஆழ்வாருடைய தலைநகரத்தில் இருக்கக்கூடிய 5 நரசிம்மர். உக்கர நரசிம்மர் எங்க இருக்கிறாரு? திருக்குறையலூர்ல இருக்கிறார். திருக்குறையலூர் அங்க இருக்கிறார். அவர் அவதரிச்ச இடம்.
பெரிய நரசிம்மர். அடியேங்கள் ஒரு 40-45 வருஷங்களுக்கு முன்னால போயிருந்த சமயத்தில் ஒரே ஒரு அறையில தான் அந்த யோக நரசிம்மர் இருந்தார். அர்த்த மண்டபம் இப்ப இருக்க மண்டபம்லாம் கிடையாது. பெரிய திருமேனியோடு இருந்தார். கதவை திறந்தோடனே பக்கத்தில் பளிச்சுன்னு காட்சி கொடுப்பார். ஆச்சரியமான சேவை. பக்கத்தில் ஒரு குடிசை வீட்டில் ஒரு அம்மா இருந்தாங்க. இப்போ அவங்களாம் இல்லை. அவங்க வந்து கதவை திறந்தாங்க. திறந்து உள்ளே போய் நீங்கள் பூஜை பண்ணிக்கிடுங்க அப்படின்னாங்க. நாங்கள் அடியங்க உள்ளே போகலை. கொண்டு போன பழங்கள் இதெல்லாம் வெளியே வச்சு, எம்பெருமானே ஒரு அறையில் இருக்கிறியப்பா, உமக்குன்னு அர்த்த மண்டபம் மகாமண்டபம் இதெல்லாம் வர வேண்டாமா? ஒரு மேடை தான் இருந்தது, சுற்றி உடம்புல தான் இருந்தது. அடியனோடு வந்தவர்கள் நிறையவர்கள் இருக்கிறார்கள். இந்த காலட்சேபத்தையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் அடியன் சொன்னது. பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோம். இப்போ அதெல்லாம் நடந்துட்டு பக்கத்தில் திருமங்கையாழ்வாரும் குமுதல் நாச்சியாரும் விளைச்சலமாக இருப்பாங்க. இடிஞ்சு கிடக்குது. அப்படி அந்த சன்னதி அதை பார்த்தோம். அதே மாதிரி மங்கை மடம் எப்படி இருந்தது? வீர நரசிம்மர் தாயார் சன்னதி இடிஞ்சு கிடக்குது, புதர் மண்டி கிடந்தது 50 வருஷத்துக்கு முன்னால. இங்க அந்த வீர நரசிம்மருக்கு முன்னால ஒரு தென்னங்கீற்றால சின்ன பந்தல் போட்டிருக்கு. அதுக்குள்ள இருக்கிறார். மேல இடிஞ்சு திறந்து கிடக்குது. பக்கத்துல குமுதவனார் திருமங்கை ஆழ்வார் அற்புதமா ஆச்சரியமா சேவை சாதிப்பாங்க. அந்த அழகு எனக்கு சொல்ல முடிய அழகு. எம்பெருமானே அப்படி கண்ணீரோட பிரார்த்தனை பண்ணோம். இன்னைக்கு அந்த இடங்கள்ல அப்படி வந்துட்டு இன்னைக்கு எல்லாம் மாறி போச்சு. சுத்தி வாழைத்தோட்டம் தான் இருந்தது திருமங்கை மடத்துல. அந்த வாழைக்குள்ள முற்றளவு சவுதிக்குள்ள தான் வந்து பார்த்தோம். கொஞ்சம் இடம் வெட்டாந்தரசா இருந்தது. அதுக்குள்ள ஏறி இருந்தார். எப்பேற்பட்டவருக்கு இப்படியா அப்படின்னு நினைச்சோம். இப்போ அற்புதமாகி போச்சு. சரி, அதே மாதிரி அவர் ஒரு நரசிம்மர். அடுத்து திருநகரியில ஹிரண்ய நரசிம்மர், அவர்தான் கல்யாண பெருமாள்னு பேரு. அங்கதான் திருமங்கை ஆழ்வார் குமுதல் நாச்சியார் இப்ப எழுந்தில் இருக்கிறாங்க. அங்கேயே யோக நரசிம்மர் திருநகரியில தான். திரு ஆளியில தான் லட்சுமி நரசிம்மர் தம்முடைய வலது திரு தொடையில மகாலட்சுமி தாயார் எழுந்தல் இருப்பார்கள். அமிர்த கடவுளி தாயார். 5 நரசிம்மர். இனி போனா ஞாபகமாக சேவிச்சுட்டு வாங்க. திருக்குறையலூர், திருமங்கை மடம், திருநகரில் 2 நரசிம்மர், திருவாலியூர் நரசிம்மர், 5 நரசிம்மர். இதுல இந்த திருவாலியில் இருக்கக்கூடிய வயலாளி மணவாளன் அமிர்தகடவழி தாயார், சுவாமி என்ன தேவி, நமக்கு அந்தரங்கமான கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஆழ்வார் இப்ப எங்க இருக்காரு தெரியுமா? தேவராஜபுரத்துல மரத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க? யாராவது வருவாங்களா வழிப்பறிக்க? வந்தாங்களா? ஒருவரும் வரல. நாம போனா என்ன சுவாமி? அதைத்தான் நானும் முடிவு பண்ணேன். நாமே மனக்கோலத்தில் செல்வோம் என்று அன்னிலிருந்த வயலாளி மணவாளன்னு பேர் வாங்கினார். அந்த பெருமாளும் பிராட்டியமாக நிறைய தேவர்களோடு கூடி பெரிய ஆடம்பரமான தடபுடலான பெரிய கல்யாண ஊர்வலம் அந்த வழியா வருது. தூரத்திலிருந்து பார்த்தா பெருங்கூட்டம் வருது. மேலே ஏறி
நுட்பமா கவனிச்சா கல்யாண கூட்டம் மாதிரி தெரியுது. இன்னும் நுட்பமா கவனிச்சா இங்க வந்த மாதிரி தெரியுது. அவ்வளவுதான். திருமங்கை ஆழ்வாருடைய ஆடல்மா துள்ளுது, குதிக்குது, சத்தம் போடுது. அமரில் கடல்மா களி யானை அது புளிர் சத்தம் போடுது. அதுகளுக்கெல்லாம் தெரிஞ்சிட்டுது நமக்கு வேண்டிய ஆள் வருதுன்னு. எல்லாரும் திரண்டாங்க. இன்னைக்கு நமக்கு பெரும் யோகம். கல்யாணம் பண்ணி திருப்பாதத்திலிருந்து திருமுடி வரை எத்தனை ஆபரணங்கள், அணிகலன்கள் அந்த மாப்பிள்ளை போட்டிருக்கிறாரு, அந்த பெண் போட்டிருக்குது. பின்னால சீர்வரிசைகள் நிறைய வந்துகிட்டு இருக்குது. ஒட்டு மொத்தமா நம்ம பிரச்சனை, நம்ம பஞ்சம் தீர்ந்து போச்சு, இனி ததியாரான கவலையே கிடையாது. உஷாராயிட்டாங்க, அமைதியா கவனிச்சாங்க. நேர திருமங்கை ஆழ்வாருடைய அந்த திருமணம் கொள்ள வழியாக வந்தாச்சு. அவ்வளவுதான். ஆழ்வார் குதிரையில போனாரு. மணமகன் முன்ன கம்பீரமா நின்னாரு. அமிர்த கடவள்ளி தாயாரும் யோக நரசிம்மரும் இல்லவா, வயலாளி மணவாளம் எல்லாம் மாப்பிள குளத்துல வந்திருக்காங்க. உடனே பிராமண ஒரு அந்தனர் கோலத்தில் அவரு ஒரு அந்தனர் விட்டு கல்யாணம். வயலாளி மணவாளன் பயப்படுறாரு. குதிரையை பார்த்து, யானையை பார்த்து பயந்து ஒதுங்குறாரு. அதுக்கு மேல அமிர்தகடவள்ளி தாயார் பயந்து நடுங்குறாங்க. திருமங்கை ஆழ்வார் சொன்னார், பயப்பட வேண்டாம், இருக்கிற நகைகளெல்லாம் கலட்டி கீழே வையுங்கள். அவ்வளவுதான். மந்திரிகள் போனாங்க, விரிப்பை விரிச்சாங்க. பயந்து 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 ஒண்ணுனா கலட்டுறாங்க, கலட்டி கலட்டி வைக்கிறாங்க. வந்த கூட்டங்கள் எல்லாம் என்ன பார்வை, நீங்க போட்டிருக்க நகைப்புறம் கலட்டிக்கல வைங்க. வச்சாச்சா ஓடுங்க. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஒரு ஆள் கிடையாது. பெண்ணு மாப்பிள்ளை மட்டும்தான் நிற்காங்க. சகலத்தையும் வச்சாச்சு. கொண்டு வந்த பொருள் எல்லாம் அப்படிட்டு போயிட்டாங்க. உடனே காலில் நவரத்னம் பதித்த மெட்டி, அதையும் கலட்டுங்க. போடும்போதே கஷ்டமாத்தான் போட்டாங்க. ஒரு சிரமப்பட்டு போடுதுமேன்னு கவலைப்பட்டோம். சரி கலட்டி பார்க்குறோம்னு கலட்டினா கலட்ட முடியல. திருமங்கையால சிரமப்பட வேண்டாம், நான் கலட்டுறேன் அப்படின்னு குனிஞ்சு கயிற்று இழுத்தார். முடியல, பல்லிட்டு கடிச்சு இழுத்தார். உடனே பெருமாள், நம் கல்யாணம் நம்முடைய அப்படின்னாரு. எல்லாத்தையும் வாரி கட்டினாங்க. அப்போ நடுங்கிட்டு தான் இருக்காங்க. இனி ஏன் பயப்படுகிறீர்கள், உங்களை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குங்காரு பெருமாள். ஆபத்தில்லை, நீங்க தான் எந்த மறுப்பு இல்லாம தந்துட்டீங்களே. சரி, நாங்க கண்ணை மூடிக்கிட்டு தான் நீங்க கொண்டு போயிருங்க அப்படிங்காரு பெருமாள். கண்ணை மூடிக்கிட்டாங்க. அப்படியே தாயார் பெருமாளுடைய மாறு பக்கமா சிக்குன்னு பயத்துல கையை பிடிச்சிக்கிட்டாங்க, கண்ணை மூடிக்கிட்டாங்க. அவரு தாயார் பக்கம் தலையக்க வந்து கண்ணை மூடிக்கிட்டாரு. என்ன லீலை, போயிட்டானான்னு வேற ஓரக்கனால பெருமாள் பார்க்காரு. கெட்டாங்க. கெட்டிட்டு தூக்குனா தூக்க முடியலை, அசைக்க முடியலை நகைகளை. பெருமாள் ஓரக்கனால பார்க்காரு. இவன் அசைக்கானா, இவன் அசைச்சிருவானா, இவன் அசைச்சிருவானோ. பிராட்டி, அவன் கொண்டு போனா கொண்டு போட்டான், விடுங்க கொஞ்சம் பொறு. பார்த்தார். என்ன மந்திரிகள், சாமி அசைக்க முடியல. அப்படியா, இவர் போனாரு, அசைக்க முடியல. முழு பிளத்தையும் செலுத்தினார், முடியல. உடனே இடுப்பில் இருக்கிற வாளை உருவினாரு.
சாமி நீ தந்திரமானவர், நீ திறமை உள்ளவர். நான் அப்பவுமே நினைச்சேன். கேட்ட உடனே நகைப்புறம் கலட்டி வச்ச உடனே எனக்கு சந்தேகம் வந்தது. நீர் பெரிய மந்திரவாதி, நீர் ஏதோ மந்திரத்தை போட்டு இந்த நகைகளை கலட்ட விடா, எங்களை தூக்கிட்டு போடாம நீர் செஞ்சிட்டேரு. நான் பாரு, உம்மோட வந்தவங்களாம் ஓடி போயிட்டாங்க. என்ன மந்திரத்தை போட்டு தூக்க முடியாம ஆக்கினீரோ அந்த மந்திரத்தை சொல்லிரும். சொல்ல தவறினால் நான் பாரு, என் கையில் என்ன இருக்குது? வாழ்வழியால் மந்திரங்கோள், வாழ்வழியால் மந்திரங்கோள் மங்கையர்கோன். என் கையில் என்ன இருக்கு பாரு. அவகாசம் இல்லை. மந்திரத்தை சொல்றீரா, நீர் பேசணும். இல்ல என் வாழ் பேசு போம்ப. உடனே பெருமாள் அதுக்கு ஒரு நடிப்பு. என் பக்கத்துல வாரும் சொல்றேன். பக்கத்துல வரும்போதே பெருமாள் பின் வாங்குறார், பயந்து வாங்குற மாதிரி. அப்படியே பெருமாள் தம்முடைய கையினால திருமங்கை ஆழ்வாருடைய கழுத்தை அப்படி பிடிச்சார். தம்முடைய கையினால திருமங்கை ஆழ்வாருடைய கழுத்தை பிடிச்சிக்கிட்டு அவருடைய காதுல தம்முடைய திருவாயினால மந்திரத்தை சொல்லுகிறேன் சொல்லி வேதங்களுக்கெல்லாம் எது மூலமோ, ரிக்கு சாம எதிர் அதர்வன வேதங்கள், அவை எவைகளெல்லாம் எதனுள் அடங்கி இருக்கின்றனவோ, வேதம் மட்டுமா? வேதத்தை விளக்க வந்த சகல சாஸ்திரங்களும் எந்த மந்திரத்துக்குள் அடங்கி இருக்கின்றனவோ, எந்த மந்திரம் கேட்டதை கொடுக்குமோ, எந்த மந்திரம் இகலோக செல்வம் என்ன, இகலோக ராஜ்யம் என்ன, தேவலோக செல்வம் என்ன, தேவலோக ராஜ்ய பதவி என்ன, பிரமலோக செல்வம் என்ன, பிரம பதவி என்ன, அஷ்டமா சித்திகள் என்ன, எதையும் சாதித்துக் கொடுக்கக்கூடிய மகாமந்திரம் திருமந்திரம், அஷ்டாட்சர மந்திரம், திரு எட்டெழுத்து மந்திரம். அந்த திரு எட்டெழுத்து மந்திரத்தை திருமங்கை ஆழ்வாருடைய திரு செவியில் அந்த மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்து, அந்த மந்திரத்துக்குள் பிரகாசிக்கிற வஸ்து ஸ்ரீமன் நாராயணன். ரெண்டு தானே வந்திருக்கிறாங்க. மகாலட்சுமி தாயாரும் ஸ்ரீமன் நாராயணன் தானே வந்திருக்கிறாங்க. காதுல அஷ்டாட்சர மந்திரத்தை சொன்ன உடனேயே திருமங்கை ஆழ்வாருக்கு பரிபூர்ணமான ஞானம். எப்படி நம்மாழ்வாருக்கு மயர்வர மதினா அருளினான எம்பெருமான், அதே மயர்வர மதினானம் அருளப்பட்டது. முழுமையான ஞானத்தை திருமங்கை ஆழ்வார் பெற்றார். அவர் பெற்றுட்டு பார்த்தார், கருட வாகனத்தில் ஸ்ரீமன் நாராயணன் மகாலட்சுமி தாயாரோடு கூடி சங்கு சக்கர கதாதாரியா காட்சியளிக்கிறார். அப்படியே கரத்தை குப்பி, இப்ப தான் யாருன்னு தெரிஞ்சாச்சு திருமங்கை ஆழ்வாருக்கு. தான் யார், வந்தவன் யார், இந்த லோகம் என்னது, சித்துனா என்ன, அசித்துனா என்ன, ஈஸ்வரனா என்ன, அத்துப்படி ஆயிட்டுது. அஞ்ஞானம் அறவே அழிஞ்சு போச்சுது.
அறவே கிடையாது. நம்மாழ்வாரை போல ஞான மயமா நிற்கிறார். எல்லாமே எம்பெருமானால் அருளப்பட்டு விட்டது. இனி திருமங்கை ஆழ்வாருக்கு அறிய வேண்டிய விஷயமே இல்லை, அனைத்தும் அறிந்தாகிவிட்டது. அந்த நிலையிலிருந்து அப்படியே நினைத்து பார்த்தார். எப்பேற்பட்டவன், யார்? எண்ணில்லா ஊழிக்காலம் பிரமாதி தேவர்கள்லாம் தவம் செய்தாலும் யாரை பார்க்க முடியாதோ அந்த தேவாதி தேவன், அனைத்து லோகத்துக்கும் ஏக நாயகன், ஒப்பாரும் மிகையாரும் இல்லாத சர்வேஸ்வரன், காரணங்களுக்கெல்லாம் காரணமானவன், அனைத்தையும் படைத்து காத்து ரட்சிக்கின்ற பரிபூர்ணமான பரம்பொருள் தன் முன்னே வந்து ஆச்சரியமா அற்புதமா சேவை சாதிக்கிற பார்த்தார். வாடினேன் பிரபந்தம் வந்துட்டது. வாடினேன் வாடி வருந்தினேன் அப்படின்னு முதல் பிரபந்தம், முதல் பாசல். கடைசி வரி நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணாயனும் நாமம் அப்படின்னு சொல்லி நாராயண நாமத்தை அந்த நாராயணிடமே உபதேசமா பெற்றார். அந்த மந்திரத்துக்கு உடைய அர்த்தங்களே குலந்தரும் செல்வந்தந்திரம் அடியார் படுதுயரம் ஆயினவெல்லாம் நிரந்தரம் செய்யும், நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும், பலந்தரும் மற்றும் தந்திரம் பெற்ற தாயினம் ஆயின செய்யும், நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன், அது நாராயணா என்னும் நாமம் என்று திருமங்கையாழ்வாருடைய திருவாயிலேயே சொல்ல வல்லராம்படியாக விசேஷமான விசேஷ தரமான விசேஷத்தமமான ஞானத்தை வயலாளி மணவாளன் பரிபூர்ணமாக அளித்தார் என்ற அளவில் இன்றைய காலட்சேபத்தை நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து நாளைக்கு தொடரும் என்று சொல்லிக்கொண்டு திருமங்கை ஆழ்வாருடைய வைபவம் நம்மை புனிதமாக்குகிற வைபவம், நம்முடைய பாவங்களை போக்குகிற வைபவம், நம்முடைய பரிசுத்தவான்களை ஆக்குகிற வைபவம், எல்லாரும் பஞ்ச சம்ஸ்காரம் பெற்று பிரபன்னர்களாக ஆக்குகிற வைபவம். ஸ்ரீமன்னாராயணனுடைய தனிப்பெரும் கருணையினால் இந்த காலட்சேபத்தை நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பெற்ற இந்த பெரும் பேற்றினை உங்களுடைய அபிமானத்தை பெற்றவர்களையும் உங்களுடைய சொந்த பந்தங்களையும் பெற வையுங்கள். இதுதான் அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மை. அடியோடைய காலட்சேபங்கள் எல்லாம் ஸ்ரீ பரகாலன் ராமானுதாஸ் என்று சொல்லக்கூடிய முகநூல் ஃபேஸ்புக்கில் வந்தால் 4 to 5 வரை நேரடியாக கேட்கலாம். மற்ற காலட்சேபம் உள்ளே இருக்கிறது. அதே மாதிரி ஸ்ரீ பரகாலன் ராமானுதாசன் சொல்லக்கூடிய யூடியூப்பில் வந்தால் இதுவரை 75 காலட்சேபங்கள் செய்திருக்கிறோம். 75ம் அந்த யூடியூப்பில் இருக்கிறது. சாமி மணவாள மாமணிகளை பற்றி 27 பிரவசனம், மணவாள மாமணிகளை பற்றி இதுவரை வந்த காலட்சேபங்களிலேயே அதிகமாக காலட்சேபம் செய்தது அடியன் செய்தது தான். கிட்டத்தட்ட 30 மணி நேரம் மணவாள மாமணி வைபவம். அதே மாதிரி பகவத் ராமானுஜருடைய வைபவம் 33 காலட்சேபம். அவரை பற்றி உள்ள வந்த காலட்சேபத்தில் அதிகமாக வந்தாதான். அடுத்த ஆழ்வார்கள் வைபவம் எல்லாம் இருக்கிறது. ஒன்றொன்றாக பாருங்கள், திரும்ப திரும்ப பாருங்கள். பெற வேண்டிய அத்தனை இந்த பிறவில் பெற்று விடுவீர்கள், சந்தேகமில்லை என்று சொல்லிக்கொண்டு, அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்தால்
63 81 88 13 27 வாட்ஸ்அப்பில் வந்தால் இந்த காலச்சவங்களை உங்கள் வாட்ஸ்அப்புக்கு நாங்கள் அப்படியே அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கோம் சொல்லிக்கொண்டு நீங்கள் யூடியூப்பில் பார்க்கிறவர்கள் எங்களுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைப்பதற்கு சப்ஸ்கிரைப்ஸர்கள் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஸ்ரீராமகிருஷ்ணன் தத்போத்திரம் தத்பாத கமலாசிரியம் ஸ்ரீசைலநாதனையம் ஸ்ரீராமகிருஷ்ணன் குரும் பஜன் சொல்லிக்கொண்டு நாளைக்கு 4:30 மணிக்கு மீண்டும் நாம் ஒருவரை சேவிப்போமாக சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறோம் சாமி, நிறைவு செய்கிறோம்.